சிறுகடைக்கு ஆசையில் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திருட்டு செயின் போட்டு போனதால் செம்மையாக அசிங்கப்பட்ட விஜயா வீட்டுக்கு வந்து ரோகிணியை திரும்பவும் வச்சு விளக்குறாங்க. ஆரம்பத்தில் எதுக்காக விஜயா ரோகிணி அடிக்கிறாங்கன்னு யாருக்கும் புரியாமல் இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் விஜயா இவ அன்றைக்கி எனக்கு கொடுத்த செயின் வந்து ஒரு திருட்டு செயின், இவ அதை வாங்கிட்டுலாம் வரல, திருட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி செம்மையாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதா அருணோட கல்யாணம். ஆனால் அங்கே எதர்ச்சியாக முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக விசாரிக்கிறதுக்கு முத்து வராரு. ஸோ அப்படி வரும்பொழுது கரெக்டாக மீனா பார்த்திங்கன்னா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான முத்து, நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே என் பேச்சை கேட்காம என்னை மதிக்க நீ இப்படி பண்ணிட்டால, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, இனிமேல் நீயும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி செம்மையாக சண்டை போட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டார். சீதா வந்து என்னால் தான் உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை, நான் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மீனாவோ என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் ரோகிணி, இன்னொரு பக்கம் மீனா. என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.